அவர் விஜயை சிக்கலில் மாட்டி விடணும். இவர் சனாதனத்துக்கு வந்து ஒழிப்போம்னு ஆமாம் சொன்னார்னா அப்போது வந்து இந்துக்கள், பாஜக, மத்திய பாஜக, தேசிய அளவில் அங்கிருந்து நமக்கு எப்படி ப்ரெஷர் வந்துச்சோ அதே மாதிரி அவருக்கும் வரும். ஆமாம், யாம் பெற்ற இன்பம் இல்லை யாம் பெற்ற துன்பம் பிறகு வைகமே அவருக்கு வரும். ஆதரவு சொன்னார்னு பாருங்க, பாருங்க அவர் என்ன பெரியாரை வச்சுருக்காரு, அண்ணாதுரை படம் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு, அம்பேத்கர் வச்சுருக்காரு, அப்படிலாம் சொல்லி சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லி இவர் திராவிடன் தான். கமலஹாசன் வேறு சும்மா இல்லாமல் தாவேக ஆட்சி என்றாலும் அது வந்து திராவிட ஆட்சி தான். அவர் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிட்டார். அது வேறு. அவர் வந்து விஜயை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவர்கிட்ட 6 திரைப்பட துறைக்காக கோரிக்கைகள் கொடுத்துட்டு போனார். அதில் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க திமுகவினர். அதனால் முரசொலியில் கூட ஏதோ ஒரு அவரை பற்றி திட்டி ஒரு கவிதை ஒன்று வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. எதனால் சொல்கிறேன்னா, இவர் ஏன் உதயநிதி மறுபடியும்னா சட்டமன்றத்தில் பேசுனது வந்து நீதிமன்றத்தில் வழக்காக முடியாது. ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசுகிறத வச்சு நீதிமன்றத்தில் வந்து அது வழக்காக முடியாது. போன தடவை ஏன் வழக்காச்சுன்னு சொன்னால் பொது மேடையில் பேசினார். அவர் சேகர்பாபு பக்கத்தில் இருந்தார், வீரமணி ஐயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் சனாதன தர்மம்னு சொல்கிறது வந்து இந்து மதம்தான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு பிரச்சனையாகி பெருசாக போனோன்னா ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு நீ ஏன் தேவையில்லாமல் இந்த சனாதன பிரச்சனை மறுபடியும் கிளப்புற அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு பையன்கிட்ட.